பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் வாடிக்கையாளர்களுக்கு சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்க்க சிறு வியாபாரிகள் ஸ்வைப்பிங் மெஷின் பயன்பாட்டிற்கு மாறியிருக்கிறார்கள். வியாபாரிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்வைப்பிங் மெஷின்களை வழங்குவதில் அரசு சலுகைகளையும் அறிவித்துள்ளது. பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு சில்லறை தட்டுப்பாடு பெரிதும் அதிகரித்த நிலையில் இதனை குறைக்க சிறு வியாபாரிகள் ஸ்வைப்பிங் மெஷினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். அது குறித்து பார்க்கலாம். பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு சில்லறை தட்டுப்பாடு பெரிதும் அதிகரித்த நிலையில் இதனை குறைக்க சிறு வியாபாரிகள் ஸ்வைப்பிங் மிஷினை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை கொடுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு சில்லறை வழங்க முடியாத சூழலை தவிர்க்க இந்த ஸ்வைப்பிங் மிஷின் உதவுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். சைதாப்பேட்டை மார்க்கெட், மீன் மார்க்கெட்டு, நவம்பர் 8ஆம் தேதி அறிவிச்சார் மோடி பணம் மாற்று 500 ரூபாய் 1000 செல்லாதுன்னு. அதில் ஒரு 1.5 மாதமாக வியாபாரமே இல்லை, இங்கே ஃபுல்லாக வியாபாரமே இல்லை. அதனால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சார் கார்டெலாம் ஸ்பேஸ் பண்ணலாம், மக்கள் கொஞ்சம் முன்னுக்கு வரணும்னு. அதனால் அதில் 2 வாரத்துலேருந்து கொஞ்சம் வியாபாரம் நம்மளுக்கு நல்லா பரவாயில்ல இருக்குது. அதனால் இந்த மிஷினை அவர் சொன்னதுலேருந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். வாங்கி ஸ்பேஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு இதனால் ஒரு 4000-5000 வியாபாரம் ஆகுது. 2000 ரூபா கொடுத்து உடம்பு கார்டு கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு. 2000 ரூபா கொடுக்கும்போது அவன் 100 rupees நோட்டு 17 நோட்டு கேட்குறாங்க. ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா எனக்கு இது வேணாம் தூக்கி வச்சிடுறாங்க. எனக்கு 100 rupees நோட்டு 17 தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்க என்ன பண்ணுறது, பிச்சை எடுத்து பிறகு எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்லாம் ஜிப்பெல்லாம் பார்த்து எடுத்து எண்ணி கொடுத்துட வேண்டியது. அப்புறம் மறுபடியும் சில்லறை வாங்கி உள்ளே போட்டுக்கிற வேண்டியது. சிறு கடைகளில் ஸ்வைப்பிங் மிஷினை பயன்படுத்துவது வாடிக்கையாளர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக கூறுகிறார்கள். சில்லறை கிடைக்காமல் அலையும் சூழலை தவிர்த்து தங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை எளிதில் வாங்கிச் செல்வதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். முன்னெல்லாம் காசு பரிமாற்றம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 500-1000க்கு வாங்குவோம். இப்போ காசு தட்டுப்பாடு ஆகிருக்கிறதுனால இந்த கார்டை வச்சு ஒரு 200 ரூபாய்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸ்வைப்பிங் மெஷின் வாங்குவதற்கு வங்கிக் கணக்கு அவசியம் என்றும், இல்லையென்றால் வியாபார விவரங்கள் கொடுத்து வங்கிக் கணக்கு தொடங்கினால் இயந்திரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வங்கி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த கருவிகள் மீதான வரியிலும் அரசு சலுகை அறிவித்துள்ளது. சார்ஜஸ் பொறுத்தவரை எங்களுடைய சிட்டி யூனியன் வங்கியில் 31/12/2017 வரை எந்தவித கட்டணமும் நாங்கள் வாங்குவதில்லை. சார்ஜஸ் எந்த வாடகையோ எந்த 31/12/2017 வரை வாங்குவவர்களுக்கு, பிஓஎஸ் மிஷின் வாங்குவவர்களுக்கு எந்த விதமான சார்ஜும் நாங்கள் செய்வதில்லை. பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் ஏற்பட்ட இன்னல்களை தவிர்க்க இந்த ஸ்வைப்பிங் மிஷின் உதவுவதாகவும், தேவையற்ற அலைச்சலை குறைத்து நேரத்தை மிச்சப்படுத்துவதாகவும் வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் ரமேஷ்.